இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து கூடவே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன். பிஞ்சு இலைகளை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயும் சீரகத்தையும் அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.